வணக்கம். இன்றைக்கி ஜானோஸ் கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான முடக்கத்தான் கீரை ரசம் செய்யலாம். அதுக்காக ஒரு உரலில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துருந்தேன். அதை ஒரு 3/4 பங்குக்கு கோர்ஸாக அரைச்சிக்கலாம். அது கூடவே ஒரு 7-8 பல் பூண்டு தோலோடு போட்டிருக்கேன். 2 வரமிளகாய் காரத்துக்காக போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சமாக சீரகம் போட்டிருக்கேன். அதெல்லாம் பொரியட்டும். பெருங்காயம் கொஞ்சம் நிறையா போட்டுக்கலாம். நான் கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன். 2 வரமிளகாய் போட்டிருக்கேன். தூள் பெருங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்ச பிறகு நம்ம இடித்து வச்சுருக்க அந்த மிளகு, சீரகம், பூண்டை எடுத்து அதில் சேர்த்துக்கிட்டு 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே நல்ல பழுத்த தக்காளியாக மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு முடக்கத்தான் கீரையை சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் அதில் சேர்த்து 1 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி சுருளை வதங்கணும். இப்போ இது கூட ரசத்துக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு, 2 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேன். இப்போ இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 50 ml அளவுக்கு பருப்பு தண்ணி இருந்துச்சு, அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுறேன். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இது ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சுக்கலாம். ரசம் இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்டான முடக்கத்தான் ரசம் ரெடி ஆகிடுச்சு. இது மூட்டு வலிக்கெலாம் நல்ல ஒரு மருந்தாக இருக்கும். இதை வாரத்தில் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.